இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். ஏன் இந்த பிள்ளைகள், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்திருக்கு, நீ வேதத்தை மறந்திருக்கிற. ஒருவேளை நம்ம வேதத்தை கனம் பண்ணினா தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலையை வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. பிள்ளைகள் எல்லா நேரத்திலும் பாதுகாக்க முடியாது, எல்லா நேரத்திலும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆனா பாருங்க, ஒரு தாய் தகப்பன் வேதத்தை நேசிக்க கூடியங்களா இருந்தா உங்களுடைய பிள்ளைகள் மேல ஒரு தெய்வீக பாதுகாப்பு வெளியில காணப்படும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்ன காரியம் செய்ய முடியும். ஒரு சில பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாங்க. அவன் ஸ்கூல் பேக்கை நோண்டி பார்க்க, அவன் செல்லை நோண்டி பார்ப்பாங்க. நீ யாரோட பேசுனேன், இது யார் நம்பரு, இது எதுக்கு இவங்களோட பேசுனேன், இது பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா, அதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் ரொம்ப பிள்ளைகளை சென்சாராக கண்காணிச்சிங்கன்னா அந்த பிள்ளைகள் உங்களை விட்டு விலகிடும், பாசம் இல்லாமல் போயிருப்பாருங்க. அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒரு காரியம் பாருங்க, நீங்கள் வேதத்தை நேசிச்சா கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பா. யார் பாதுகாப்பா? வேதத்தை நேசிச்சா கர்த்தர் என் பிள்ளைகள் என்ன செய்வாரா? பாதுகாப்பு. பள்ளிக்கூடத்தில் போகிற கல்லூரியில் வேலை செய்யக்கூடிய இடத்துல, வெளியில் சமுதாயத்தில் என் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்க? தேவனால காக்கப்படுகள். யோபு புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் பார்க்கும்போது யோபு உடைய பிள்ளைகள் தேவனால் எப்படி காக்கப்பட்டார்கள்? யோபு தேவனுடைய சந்நிதியில் நின்னபடினால. ஹல்லேலூயா. ஆனபடினால உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய இந்த ஆலயத்தை எதில் கட்டி எழுப்புங்க? தேவனுடைய வார்த்தையில் கட்டி எழுப்புங்க. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப முடியாது. தேவனுடைய வார்த்தையில் நீ கட்டி எழுப்பினால் இந்த ஆலயத்தை தேவன் தம்முடைய மகிமையில் நிரப்புவார். ஹல்லேலூயா. முதலாவது எதில் நிரப்புவாரா? ஆலயத்தை கட்ட தொடங்கினா ஒரு நம்முடைய சிந்தையை, நம்முடைய வாழ்க்கையில் ஆலயத்தை கட்டணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலிபீடம், ஜெபங்கிற பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கு. வேத வசனமாகிய பலிபீடம் என்னைக்கோ எடுத்திருக்கேன், என்னைக்கோ வாசிச்சது, வேதமே இல்லை. வேதம் திறந்து ரொம்ப நாள் ஆச்சு. வேதம் திறந்தா ஒட்டிக்குது பாருங்க. சில பேஜ் ஒட்டிக்கு வரமாட்டீங்க. ஏன்னா அந்த பகுதியெல்லாம் திறந்து பழக்கையில் பாருங்க. வேதம் என்கிற பலிபீடம் நம்ம வீட்டில் என்ன செய்யப்பட்டிருக்கு? தகர்க்கப்பட்டு கிடக்காட்டிக்கு தான் நம்ம என்ன செய்யப்பட முடியல, ஆசீர்வதிக்கப்பட முடியல. ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியம் பலிபீடத்தை செவப்படுத்து, தனி ஜெபத்தை, தனி வேத தியானத்தை, ஆலய ஆராதனையில் உன் பலிபீடத்தை செப்பனிட்டேன்னா, ஆலயத்தை கட்ட தொடங்கினா கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வாதத்தை டுடே, அன்று முதல். மல்கியா புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என்ன செக் பண்ணி பாருப்பா அப்படிங்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? நான் கர்த்தர், நான் எப்படிப்பட்டவர்? அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? ஆகாய் புஸ்தகத்தில் ஆண்டவர் 1வது வசனத்தில் 1வது அதிகாரத்தில் ஆலயத்தை கட்டுன்னு சொன்னார். 2வது அதிகாரத்தில் கட்டணை இல்லை, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா.